ஓம் நம சிவாய. தென்னாடு உடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஸ்ரீ குபேரன் டிவி யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். நண்பர்களே, இந்த ராகு கேது பயிற்சி இப்போ நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான். இப்போ நம்ம சொல்லியிருக்கோம். அந்த வகையில் எந்த பயிற்சி நடந்தாலும் இப்போ இந்த ராசிக்கெல்லாம் ஒரு யோகம் உண்டு இல்லையா? இப்போ குரு பயிற்சி நடக்குது, குரு அங்கே வரார் இங்கே வராருன்னு சொல்கிறோம். சனி பயிற்சி நடக்குது, சனி இங்கே வரார் அங்கே வரார், நன்மை. அதுபோல் ராகு கேதுக்களுக்கும் ஒரு சில ராசிகளுக்கு மேம்பட்ட பலன்களை அதிகப்படுத்தி வழங்குவார்கள். ராகு கேதுக்கள் வழங்குகின்ற பொழுது தொழில் ரீதியாக வளர்ச்சியை கொடுக்கலாம், பொருளாதார ரீதியாக வளர்ச்சியை கொடுக்கலாம், திருமண வாழ்க்கையில் நல்ல ஏற்றங்களை கொடுக்கலாம், இழந்த உடல்நிலையை மீண்டும் பெற்றுக் கொடுக்கலாம். இந்த மாதிரியாக எல்லாவற்றிலும் மேம்போக்காக அதிக அளவு நற்பலன்களை பெறுவது அப்படிங்கிறது ஒரு சில ராசிகள் உண்டுங்க. அந்த ராசிகள் ஒவ்வொன்றை பெறலாம். ஆனால் இந்த ராகு கேதுக்கள், குறிப்பாக அந்த நிழல் கிரகங்கள் பலன்களை கொடுக்கின்ற பொழுது தடையில்லாமல் வழங்குவார்கள். அதிலும் ராகுவுக்கு அவருக்கு நிகராக கொடுப்பதற்கு ஒரு கிரகமே கிடையாது. அந்த அமைப்புகளில் நடைபெறுகின்ற இந்த ராகு கேது பயிற்சியின் மூலமாக ஒரு குறிப்பிட்ட 5 ராசி நேயர்களுக்கு ஏனைய 7 ராசிக்காரர்களை விடவும் மேம்பட்ட பலன்கள் அதிகமாக நடைபெறும். அந்த 5 ராசிக்காரர்களை வரிசையாக கூறுகின்றேன் பாருங்கள். முதல் அமைப்பாக மேச ராசி நேயர்கள். இவர்களுக்கு இந்த காலகட்டம் மிக சிறப்பாக அமைகின்றது. அதனை அடுத்ததாக ரிஷப ராசி நேயர்கள். இவர்களுக்கும் இந்த காலகட்டம் மிக சிறப்பாக அமைகின்றது. அதனை அடுத்ததாக துலா ராசி நேயர்கள். இவர்களுக்கும் இந்த காலகட்டம் ஆகச்சிறந்த அமைப்பாக அமைகின்றது. அதனை அடுத்ததாக தனுசு ராசி நேயர்கள். இவர்களுக்கும் இந்த காலகட்டம் ஆகச்சிறந்த அமைப்பாக அமைகின்றது. இறுதியாக மிதுன ராசி நேயர்கள் 5வதாக. இவர்களுக்கும் இந்த காலகட்டம் மிக சிறப்பான காலகட்டம். ஆக மேஷம், ரிஷபம், அதனை அடுத்ததாக துலாம், அதனை அடுத்ததாக தனுசு, அதனை அடுத்ததாக மிதுனம், இந்த 5 ராசி நேயர்களும் இந்த ராகு கேது பயிற்சியினுடைய 5 தலைமகன்களாக விளங்குகின்றார்கள். சரிங்க, இதில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் ஒரு இடம் கூடுதலாகவும் ஒரு இடம் குறைதலாகவும் இருக்கும். அது எந்தெந்த இடங்களில் ஏற்றம், எந்தெந்த இடங்களில் இறக்கம் அப்படிங்கிறத தொடர்ந்து விரிவாக பார்க்கலாம் வாருங்கள். மீனம், மீனராசி நேயர்களே, எதிலும் அழகானவர்கள், எதிலும் அன்பானவர்கள், கொஞ்சம் ஆடம்பரமானவர்களும் கூட. அந்த மாதிரியான அமைப்பு. அறிவை காட்டிலும் அழகுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பீங்க. தர்ம சிந்தனைகள் மேலோங்கியவர்கள், கொஞ்சம் நேர்மையாக இருக்கணும்னு நினைப்பீங்க எப்போவுமே. இதெல்லாம் மீனராசிக்காரர்களுடைய அடிப்படை குணங்கள். காலபுருஷனின் இறுதி ராசி, இன்பமான ராசி. இப்பேற்பட்ட மீனராசி நேயர்களுக்கு நடக்கின்ற ராகு கேது பயிற்சியின் மூலமாக ஜென்ம ராசிக்குள்ளாக ராகுவின் நுழைவும் 7ஆம் இடத்திற்குள்ளாக கேதுவின் நகர்வும் அமைகின்றது. ஏற்கனவே 7.5 சனி உங்களுக்கு துவங்கி நடைபெற்று கொண்டிருப்பதை நீங்கள் அறிவீர்கள் என்பதை நான் அறிவேன். அந்த வகையில் அன்பு நண்பர்களே, 2ஆம் இடத்துல குரு இருக்கார். அவர் மட்டும்தான் ஒரு 6 மாதத்துக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறார். அதை தாண்டி அதுக்கு பிறகு அவரும் 3ஆம் இடத்துக்கு நகர்ந்துடுறார். பகை வீடு ஒரு பலமற்ற வீட்டுக்கு போயிடுறார். ஆக இந்த ராகு கேது பயிற்சியில் சின்ன சின்ன நன்மைகளும் மிக நிறைய கவனமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிற இடங்களும் தான் உண்டு. அந்த வகையில் இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் நன்மையான அமைப்புகள் என்னென்ன? திருமண அமைப்புகள் கைகூடி வரும், தாராளமாக முயற்சிக்கலாம். புத்திர பாக்கியம் கிடைக்கும், தாராளமாக முயற்சிக்கலாம். இந்த ராகு கேது பயிற்சிக்கு பிறகாக குரு அந்த மேஷத்தில் நிலை கொள்கிற வரைக்கும் முதல் ஒரு 6 மாதம் தொழில் ஓரளவு நல்லா ஓடிக்கிட்டு இருக்கும், உத்தியோகம் சிறப்பாக இருக்கும். அதாவது ராகு கேது பயிற்சி முதல் 6 மாதம் தான். பின் 6 மாதம், பின் ஒரு வருடம்லாம் கொஞ்சம் சிரமம் தான். முதல் 6 மாதம் ஓரளவு பண வரவு, பணப்புழக்கம் கையில் இருக்கும், ஓரளவுக்கு சமாளிச்சிருவீங்க. குடும்பம் நகர்ந்துரு எல்லாமே சிறப்பு. அதில் ஒன்றும் குறை சொல்கிற அளவுக்கு எதுவும் கிடையாது. முதல் 6 மாதம் சரிங்களா, நல்லாவே இருக்கும். உத்தியோகத்தில் ப்ரொமோஷன்லாம் கிடைக்கும், இதெல்லாம் சிறப்பாக இருப்பீங்க. இருக்கிற இடத்துலேருந்து எப்படி பெரிய ஆளாக வர்றது அப்படிங்கிறத யோசிப்பீங்க. தொழிலை பன்மடங்காக விரிவுபடுத்துறது எப்படின்னு யோசித்து அழகாக கிளியராக ஸ்கெட்ச் போட்டு நகர்த்துவீங்க. ஷேர் மார்க்கெட்லாம் இன்வெஸ்ட் பண்ணி ஓரளவுக்கு வருமானம் எடுத்துருவீங்க. இது எல்லாமே முதல் 6 மாதத்தில் சிறப்பு. ராகு, அதாவது அக்டோபர் டு மே, ஏப்ரல் வரைக்கும் வச்சுக்கலாம், மே மிடில் வரைக்கும் வச்சுக்கோங்க சரிங்களா. இந்த பீரியட்லாம் உங்களுக்கு வருமானம், தொழில், கல்யாணத்துக்கு, புத்திர பாக்கியத்துக்கு, குடும்ப மேன்மைக்கு, குடும்ப வளர்ச்சிக்கு எல்லாத்துக்கும் சிறப்பாக இருக்குது. ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அதன் பிறகு தான் வில்லங்கமே. சரிங்க, வெளிநாடு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், தாராளமாக முயற்சியுங்கள். கையில் இருக்கிற பணத்தை தொழிலில் போடுறதுக்கு பதிலாக ஒரு பொருளாக அல்லது ஒரு சொத்தா, ஒரு வீடா அப்படி மாற்றுறது இந்த காலகட்டத்தில் சிறப்பு. அதுக்கு இவர் தான் யோகி ஜெயப்பிரகாஷ் தான் சொன்னார்னு, ஒரு 50 லட்சத்தை லோனை போடுற பேங்க்ல வாங்கினீங்கன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. உங்கள் கையில் இருக்கிற பணத்தை
விரயம் பண்ணாமல் ஒரு பொருளாக மாற்றி வைங்க அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். உங்கள் கையில் இருக்கின்ற பணத்தை விரயம் செய்யாமல் அதனை ஒரு பொருள் உருவாக மாற்றி பின்பு தேவை என்கின்ற பொழுது அதை உருமாற்றம் செய்து கொள்ளலாம் என்பதற்காக நான் சொல்கிறேன். அப்புறம் பண்ணிவிட்டு ஏயா கடன் வாங்கினீங்க அப்படின்னு கேட்டால் இவர் தாங்க சொன்னார் அப்படின்னு நம்மளை கை காட்டிங்கன்னா அது முறையாக இருக்காது. நல்லா பார்த்துக்கிடணும். சரிங்களா? அது ஒரு மனசில் வச்சுக்க வேண்டிய விஷயம். இரண்டாவதாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் நீங்கள் எதை செய்கிறதா இருந்தாலும் முதல்ல ஒரு 6 மாதத்துக்குள்ளே செஞ்சுக்கிறது நல்லது. இந்த மாதிரியான விஷயங்கள் தாங்க. கல்யாணமாகும், வேலை கிடைக்கும், குழந்தை பிறக்கும், உத்தியோகத்தில் முதல் ஒரு 6 மாதம் சிறப்பு, தொழிலில் ஒரு முதல் 6 மாதம் ஒரு நல்ல பணவரவு கொடுக்கும். அவ்வளோதான் நான் சொல்கிற அளவுக்கு நன்மைகள். பிறகு எல்லாமே கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற இடங்கள் தான். சரி, எங்கெங்கெல்லாம் கவனமாக இருக்கணும் அது ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது, மளிகை சாமான் மாதிரி. நான் அதில் ஒரு முக்கியமான ஒரு 6-7 லிஸ்ட்டை மட்டும் சொல்கிறேன். அதை மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. முதல் அமைப்பு, தொழில் ரீதியாக தயை கூர்ந்து எனது அருமை சகோதர சகோதரிகளே அகலக்கால் வைத்து விடாதீர்கள். நான் இந்த நிறுவனத்தில் ஒரு மிகப்பெரிய பொறுப்பில் இருக்கேன், நான் இல்லைனா இந்த நிறுவனமே சரிஞ்சு போயிடும். அந்த அளவுக்கு அறிவாற்றலும் ஒரு தொழிலை நகர்த்துகின்ற ஆற்றலும் என்னிடமே இருக்கின்றது. நான் ஏன் தனியாக தொழில் செய்யக்கூடாது? எல்லாம் இருக்கலாம். இங்கே பாருங்க, நீங்கள் நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம், ஒரு டிகிரியை முடித்து எக்ஸாம் எழுதி IAS படித்தும் 50,000 ரூபாய்க்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் எதுவுமே படிக்காதவங்க சம்பளம் போடுற உயர் பதவிகளில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறது நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையா? ஆக நீங்கள் உயர்நிலையை அடைவதற்கு உங்களுடைய படிப்போ அறிவோ ஒரு முக்கிய காரணம் இல்லை என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வகையில் இந்த காலகட்டம் பொருளாதார ரீதியாக தொழில் அகலக்கால் வச்சிங்க, என்னை தொட்ட நீ கெட்டங்கிற மாதிரி இந்த காலகட்டத்தில் காலை வச்சிங்க, பொருளாதார ரீதியாக சிக்கினீங்க அப்படிங்கிறது அமைப்பு. ஆக தயவு செய்து பெரும் முதலீடுகளை உள்ளே வைக்காதீங்க நண்பர்களே. இது நிச்சயமாக எந்த விதத்திலும் உங்களுக்கு ஏற்றத்தை பெற்றுக் கொடுக்காது. இது முதல் விஷயம். இரண்டாவது, உடல்நிலையில் அப்பப்போ தொந்தரவுகள் ஏற்படும். உங்களுக்கோ அல்லது உங்களை சார்ந்த குடும்ப உறவுகளுக்கோ மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். இது அடுத்த விஷயம். அதனை அடுத்ததாக திருமண அமைப்புகளில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அடிக்கடி கசப்புணர்வுகள், அடிக்கடி கசப்பான அனுபவங்கள் இதை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். ஆக திருமண வாழ்க்கையில் நீங்கள் நிதானித்து விட்டு கொடுத்து போகலாம் அப்படின்னு சொன்னால் பஞ்சாயத்து கோர்ட்டுக்கு போயிடும், இல்லை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடும். ஆக அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் நிதானித்து நடக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படிங்கிறத மனசில் வச்சுங்க. அந்த வகையில் எனது அருமை நண்பர்களே, இந்த காலகட்டம் திருமண வாழ்வினில் நீங்கள் விட்டு கொடுத்து செல்ல வேண்டிய ஒரு காலகட்டமாக அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும். அதை விட்டுட்டு நான் காய்ச்சி பூச்சின்னு கத்துற நாங்கள்லாம் யார் தெரியுமா அந்த பரம்பரை போடன்ட்டு போயிட்டே இருந்துருவாங்க. அது மனசில் வச்சுக்கிடணுங்க. ஆக திருமண வாழ்க்கையில் ரொம்ப கவனமாக இருந்துங்க. படிப்பில் கொஞ்சம் நிதானம்ங்கிறத விட நிதானமாக தான் இருப்பாங்க பசங்க, கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணணும். படிக்காமல் எதாச்சும் ஒன்று உருட்டிக்கிட்டு இருப்பாங்க, அதை கொஞ்சம் பார்த்துக்கிடணும். பருவ வயது, இது முக்கியமாக நான் பதிவு பண்ண வேண்டிய இடம். பருவ வயது ஆண் பெண் இருபாலரும், இதில் பாலினத்துக்கெல்லாம் ஒன்றும் வேறுபாடு குறைவோ கிடையாது. தேவையில்லாத சகவாசங்கள், தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், புது புது குணமாற்றங்கள் இவற்றுக்கு ஆட்படுகின்ற காலகட்டம். ஆக இந்த விஷயங்கள்லாம் பெற்றவங்க கொஞ்சம் ஒரு கழுகு பார்வையும் ஒரு கொஞ்சம் கோபத்தோடு கூடிய கடினத்தன்மையும் காட்ட வேண்டும், கண்டிப்பையும் காட்டணுங்க. இல்லைனா பசங்க கையை மீறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இங்கே பாருங்க, ஒரு 15 வயதிலிருந்து 25 வயது, அது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பச்சை மரத்தை போன்றது. நீங்கள் அதில் எதை வேண்டுமானாலும் செதுக்கலாம், அது அதுவாக மாறும். ஆனால் அதை எதிர்காலத்தை சிதைப்பது போன்று செதுக்கி விட்டீர்கள் என்றால் மாற்றுவது கடினம். ஏங்க, நீங்கள் ஒரு வயலை உழலாம், அதில் விதையை போடலாம், போடுற வரைக்கும் தான் யோசிக்க முடியும் என்ன விதை போடலாம், என்ன பயிரை இங்கே உருவாக்கணும்னு. போட்டுட்டு அது பயிர் ஆயிடுச்சுன்னா அதை அறுவடை செஞ்சே ஆகணும், அதில் மாற்றுக்கருத்தே கிடையாது. ஏன், எதை விதைக்கின்றோமோ அதுதான் வரும். ஆக இந்த 16 to 25ங்கிறது ஒரு மனிதனுடைய மிகப்பெரிய அபாரமான ஆற்றலை கொண்ட ஒரு காலகட்டம். இங்கே நீங்கள் முறையாக பயன்படுத்திட்டீங்க, எதிர்காலத்தில் நீங்கள் வெற்றியாளர்கள். இதை முறை தவற பயன்படுத்தி விட்டீர்கள், எதிர்காலத்தில் நீங்கள் கஷ்டப்படுபவர்கள். அவ்வளோதான், சிம்பிள் லாஜிக். ஆக விதைக்கும் பொழுது சரியான விதையை விதைத்து விடுங்கள், அறுவடை ஆகின்ற பொழுது அது நல்ல நெற்மணிகளை தரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க. யார் சொன்னாங்கன்னு கேட்காதீங்க, ஃப்ளோவில் மறந்துட்டேன். ஆக அன்பு நண்பர்களே, இந்த அமைப்பின்படி பார்த்தீர்கள் என்று சொன்னால் பருவ வயது மீனராசி பசங்க மேலே ஒரு கண் வச்சுக்கிறது பெற்றவர்களுக்கு மிக மிக அவசியம். ஆக இங்கே தாங்க மேஜராக நீங்கள் கவனமாக இருக்கணும். ஆக மொத்தத்தில் பொருளாதாரம், தொழில், குண அமைப்பு, படிப்பு, ஆரோக்கியம், உறவு சிக்கல், இது எல்லாவற்றிலும் திருமண வாழ்க்கை உட்பட கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது மீனராசி நேயர்களுக்கு என்னுடைய தகவல். பைரவ பெருமானினுடைய வழிபாட்டையும் அல்லது நரசிம்ம பெருமானினுடைய வழிபாட்டையும் இருக பிடிச்சிக்கிறது உங்களுக்கு நல்லது. மனதார வேண்டுங்க. எத்தனை தீபம் ஏற்றுறது, எல் தீபம் ஏற்றுறதா, நெய் தீபம் ஏற்றுறதா, வடக்கு பார்த்து ஏற்றுறதா, தெற்க பார்த்து ஏற்றுறதா, அவர் மேலே கொட்டாத வரைக்கும் பரவாயில்ல, எப்படி வேணாலும் ஏற்றுங்க, பிரச்சனை கிடையாது. உங்களுடைய மன ஒருமைப்பாடும் அங்கே அவரிடம் சமர்ப்பணம் தான் ரொம்ப முக்கியம்.
ஆக பைரவரை இறுக பிடிச்சிங்க, இல்லை நரசிம்மரை இறுக பிடிச்சிங்க, வாழ்க்கையில் பிரச்சனைகள் குறையும். ஆக இந்த தகவல் நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். மீண்டும் இன்னொரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.